சாட்டர்டே மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மறுபடியும் கிச்சனுக்கு போயாச்சு. சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் அந்த வீக்குக்கு இல்லை 2 வீக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சிடுறது. ஏன்னா அப்பப்போ ரெடி பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ஒரே டைமே நான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ எனக்கு இது மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 or 2 வீக்ஸுக்கு நான் அரைச்சி வச்சுருவேன் வீக்கெண்டை. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு லன்ச் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு கேட்டிருந்தாங்க. ஸோ ரைஸு ஒரு சைடில், எக்கு ஒரு சைடு பாயில் பண்ண போட்டுட்டேன். சிக்கனை வாஷ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாவு அரைக்கிற வேலை தான். ஸோ வீக்கெண்டெல்லாம் மாவு அரைச்சி வச்சிடணும், அந்த வீக்குக்கு தேவையான மாவெல்லாம். ஸோ அதுக்கு அரிசியும் உளுந்தும் அலசி ஊற வச்சாச்சு. எனக்கு முன்னாடிலாம் இட்லி சரியாக வரமாட்டேன்ட்டு, அப்புறம் என்னென்னு அரிசி மாற்றி உளுந்து மாற்றி ஃபைனலி எனக்கு அரிசி என்ன மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. பட் உளுந்து ஒரு பிராண்டு, அதை டாட்டா சாம்பன் மட்டும்தான் எனக்கு செட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டாட்டா சாம்பன் உளுந்து போட்டால் எனக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுலேயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். உளுந்து மட்டும் நான் மாற்றவே மாட்டேன். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரொம்ப நாளாக இந்த ஃபுல் ஜார் சோடா இந்த உடுப்பி ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ ரெசிபிலாம் செக் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு பார்க்கலான்னு சோடா வாங்கி வச்சுருந்தேன். என் பையன் அந்த சோடாவில் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டான் போல். ஸோ அதை சோடா ட்ரை பண்ணால் வரவே இல்லை. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் அந்த மாதிரி பொங்கிலாம் வரவே இல்லை. ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆகிருச்சு அந்த ஃபுல் ஜார் சோடா. ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வரதாக இருந்தாங்க. அவங்க எனக்கும் அவங்களோட ஒய்ஃப் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. நான் என்கிட்ட இல்லாத ஸ்டாக்கில் இல்லாத ஃப்ளவர் மட்டும் பண்ணினேன் அவங்களுக்காக. ரிமைனிங் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது என்னோட ஒரு ஹாபி டர்ன்டு பிஸ்னஸ்னு சொல்லலாம். ஃப்ளவர் மேக்கிங், க்ரோஷட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணி நான் செல் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் கூட இருக்குது, மேஜிக்கல் நாட்டின்னு. இப்போ கரண்ட்லி நான் கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஹாபின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.